முருகப்பெருமானுக்குரிய சிறப்பான விரதங்களில் ஒன்று சஷ்டி விரதம். ஐப்பசி மாதத்தில் வரும் கந்த சஷ்டி விழாவின் போது விரதம் இருந்து முருகனை வழிபடுவார்கள். ஆனால் கந்த சஷ்டி காலத்தில் மட்டுமின்றி மாதந்தோறும் வரும் சஷ்டி திதிகளிலும் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபடலாம். வளர்பிறை திதியில் ஒன்று, தேய்பிறை திதியில் ஒன்று என மாதத்திற்கு 2 முறை சஷ்டி வருவதுண்டு. சஷ்டி விரதம் இருப்பவர்கள் காலையில் குளித்துவிட்டு விளக்கேற்றி வீட்டில் உள்ள முருகனின் திருவுருவப் படத்திற்கு பூ அணிவிக்க வேண்டும். நெய்வேத்தியமாக காய்ச்சிய பாலுடன் சர்க்கரை அல்லது தேன் கலந்து வைக்கலாம். அதோடு ஏதாவது ஒரு பழம், வெற்றிலை பாக்கு வைத்து விரதம் இருந்து மனமுருகி நமது பிரார்த்தனையை வேண்டிக் கொண்டு விரதத்தை துவக்க வேண்டும். மாலையில் வீட்டில் சட்கோண கோலம் அமைத்து அதில் 6 அகல் விளக்குகளில் தீபம் ஏற்ற வேண்டும். பூஜைகளை முடித்த பிறகு நெய்வேத்தியமாக வைத்த பாலை குடித்து விரதத்தை முடிக்கலாம். பொதுவாக குழந்தை வரம் வேண்டுபவர்களே சஷ்டி விரதம் இருப்பார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சஷ்டி விரதம் வழிபட்டால் முருகப்பெருமான் அவர்களின் கஷ்டத்தை தீர்த்து வைப்பார் என்பது பலரும் அனுபவ ரீதியாக கண்ட உண்மை.